So hi guys, welcome to my channel. என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். யாரோ பிரதரோ சிஸ்டர் யாரோ ஒருத்தவங்க இந்த சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கீழே ஒரு கமெண்ட் போட்டிருந்தீங்க, ப்ரோ கொஷின் நம்பர் 29 நீங்கள் தப்பாக சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. நான் லிட்ரலி நீங்கள் அந்த கொஷின் நீங்கள் சொல்லலைன்னா நான் திருப்பி இங்கே பார்த்துருக்கே மாட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் மிஸ் ஆகிருக்கும், ஆனால் எனக்கு ஒரு நான் கில்ட் இருந்திருக்கும். ஸோ ஹவர் நீங்கள் சொன்னதுனால எனக்கு தப்பே நான் கவனிக்கல, அதில் நான் தப்பாக இருந்தேன்னு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் நீங்கள் சொன்னனால. ஸோ சாரி, உங்களுக்கு கொஞ்சம் தப்பாக சொன்னதுனால. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிச்சம் 29 வியூவர்ஸ் யாரெல்லாம் அந்த சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்களா, ஃபார் தம் சாரி ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த கொஷின் நம்ம திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க என்னென்னா, முதல்ல 6 பேர் உட்கார வச்சுருக்காங்க, ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் 6 பேர் ஃபர்ஸ்ட் இங்கே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க 6 பேரை உட்கார வச்சுருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் 6 பேரை உட்கார வச்சிடுறேன். ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு தெரியுது நீங்கள். ஸோ கம்மிங் டு திஸ் ப்ளூ கலர். ஸோ மொத்தம் 6 பேர், 1 2 3 4 5 6 பேர் உட்கார வச்சிட்டோமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, பி இஸ் சிட்டிங் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கியூ. பி யார்கிட்ட உட்காந்துருக்கா? செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கியூ உட்காந்துருக்கான். ஸோ கியூ இந்த இருக்குது, லெஃப்ட்டில் ரெண்டாவது லெஃப்ட்டில் யார் உட்காந்துருக்கா? பி உட்காந்துருக்கு, ரைட்? ஸோ இதுலேருந்து இந்த லைன் நம்மளுக்கு கேன்சல் ஆகுது. நெக்ஸ்ட் கொஷின், எஸ் இஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் கியூ அண்ட் யூ. எஸ் யாரோட இமீடியட் நெய்பர்? எஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் கியூ அண்ட் யூ. எஸ் இந்த இருக்குது, கியூ டு யூ டு இங்கே உட்காந்தா தான் எஸ் யூ டு நெய்பர் ஆகும், கியூ டு நெய்பர் ஆகும், யூ டு நெய்பர் ஆகும், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த லைன் நம்ம அடுத்த லைன் முடிச்சிட்டோம். டி இஸ் சிட்டிங் டு த செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஆர். டி யார்கிட்ட உட்காந்துருக்கு? செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஆர் உட்காந்துருக்கு, ரைட்டா? நான் இங்கே எழுதிக்கிறேன் அதை. டி இஸ் சிட்டிங் செகண்ட் டு த லெஃப்ட். இப்போ ஆர் இங்கே உட்காந்துருக்குன்னா, செகண்ட் டு த லெஃப்டில் யார்கிட்ட உட்காந்துரா? டி உட்காந்துருக்கா, ரைட்டா? ஸோ இது வரும் நம்மளுக்கு. அடுத்தது நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, ஹூ இஸ் நெய்பர் ஆஃப் பி அண்ட் யூ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இங்கே பிளேஸ் உட்கார வைக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே லெஃப்ட் அண்ட் இங்கே ரைட் எழுதி வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெட்டர், ஓகே? ஸோ இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னென்னா, நம்மளுக்கு முதல்ல உட்கார வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு கியூ 2 இடத்துல வருது. கியூ இங்கேயும் வருது, கியூ இங்கேயும் வருது, ஓகேயா? ஸோ கியூவை நான் இங்கே உட்கார வைக்க போகிறேன். ஸோ நான் இந்த இடத்த இதை மட்டும் அழிச்சிட்றேன். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, QSU, ஓகேயா? ஸோ நம்மளுக்கு தெரியும் கியூ நம்மளுக்கு 2 இடத்துல உட்காந்துருச்சு. கியூ இங்கே உட்கார வச்சிட்டோம். செகண்ட் பிளேஸ்லேயே உட்காந்துருக்கா? பி உட்காந்துருக்கா, ஓகேயா? உட்கார வச்சாச்சா? இப்போ கியூ டு இமீடியட் நெய்பரில் யார் இருந்தால்? கியூ டு இமீடியட் நெய்பர் யார்? S is immediate neighbor of Q and U. ஸோ இங்கே Q டு நெய்பர் யார்? நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க S is immediate neighbor of Q and U. ஸோ Q டு இமீடியட் நெய்பர் யார்? எஸ்ஸும் யூ. ஏன்னா யூவை நம்ம இங்கிட்ட உட்கார வைக்க முடியாது, ஏன்னா இங்கே ஆல்ரெடி பி உட்காந்துருக்கு. ஸோ நம்ம இப்போ வரைக்கும் 4 பிளேசஸ் உட்கார வச்சிட்டோம். நெக்ஸ்ட் லைன், டி இஸ் இமீடியட் டு லெஃப்ட் ஆஃப் ஆர். இப்போ நம்ம டி டு இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஆர் உட்கார வைக்கணும். ஆனால் இங்கே இமீடியட்டாக உட்கார வைக்கிறதுக்கு ஆனால் தள்ளி தான் இடம் இருக்குது. ஸோ இங்கே தான் வரும் சர்க்குலர் டேபிள் கான்செப்ட். ஸோ நான் இதை திருப்பி இங்கே பாக்ஸாக வரைஞ்சிட்டு உங்களுக்கு புரிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு இது நம்ம உட்கார வச்சது இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே ஒரு சர்க்கிள் வரைகிறேன், ஓகே? மொத்தம் 6 பிளேஸ், 1 2 3 4 5 6 6 பிளேஸ் உட்கார வச்சிட்டேன்னா, நெக்ஸ்ட் நான் பி இங்கே உட்கார வைக்கிறேன். பி பக்கத்தில் யாருன்னு தெரியாது. இங்கே Q, இங்கே S, இங்கே U, அப்புறம் யார்? அப்புறம் நம்மளுக்கு யாருன்னு தெரியாது, ரைட்டா? ஆனால் இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, Tயும் ஆரும் இமிடியேட்டில் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு ஆர் எங்கே, டி எங்கே உட்காந்துருச்சு? லெஃப்ட் ஆஃப் ஆர் உட்காந்துச்சு. அப்போ நான் டி எங்கே உட்கார வைக்கணும்? இங்கே உட்கார வைக்கணும். அப்புறம் ஆரை இங்கே உட்கார வைக்கணும், ஓகே? இப்போ கவனிச்சிங்கன்னா நம்ம சர்க்குலர் டேபிள் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேட்டிருந்தது என்னென்னா, பியூ டு யூ டு நெய்பர் யார்? ஸோ பியூ யூ டு நெய்பர் உங்களுக்கு ஐ கெஸ் தெரிஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பியூ டு யூ டு நெய்பர் யார்? டி தான் நெய்பர், ஓகேயா? ஸோ இதுதான் அவர் கிளியரிஃபை பண்ணியிருந்தார். ப்ரோ நீங்கள் இது தப்பாக சொல்லிக்கிங்கன்னு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஸோ இது ரைட்டான ஆன்சர் உங்களுக்கு ஆப்ஷன் நம்பர் பி தான். ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டேபிள் மெத்தடை மட்டும் மறந்துடாதீங்க, ஏன்னா பக்கத்துலேயே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த இருக்குது ஆன்சர் நம்பர்
பி. ஓகேயா? ஸோ நான் முதல்ல எஸ் சொல்லிட்டேன் தெரியாமல். ஸோ கவனிச்சுக்கோங்க, இந்த ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். ஸோ ஐ கெஸ் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எப்போவுமே இந்த கொஷின் சால்வ் பண்ணும்போது முதல்ல இது மாதிரி உட்கார வச்சுக்கோங்க. ஆனால் இதில் மட்டும் ஒரு டியும் ஆர் மாதிரி ஒரு காம்பினேஷன் வரும். அது எப்படி உட்கார வைக்கணும்னு தெரியாது. அப்போ தான் நம்ம இந்த டேபிள் கான்செப்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அவங்களுமே அந்த டேபிள் கான்செப்ட் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. டேபிள் கான்செப்ட் இந்த சிட்டிங் அரவுண்ட் த சர்க்குலர் டேபிள். ஸோ சர்க்குலர் டேபிளில் உட்கார வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் இது மாதிரி உட்கார வச்சிங்கன்னா உங்களுக்கு டீ விட்டு தான் ஆப்ஷன் வரும். ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் நோட்டிஃபை மீ. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா தாராளமாக இங்கே சொல்லுங்கள். நான் உங்களுக்கு திருப்பி இதை ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ.